End of this session, I gonna give you a KUTTY story. So listen carefully to our class. Don't skip. Hi guys, good morning. This is Srinivasan. Today we are going to enter the new topic from geography. Before starting the class, I am gonna ask 5 questions from previous chapter. Just answer it through your comments. Question number 1. Aligarh movement was started by dash. Aligarh movement was started by dash. Question number 2. What was the holy book of Sikhs? What was the holy book of Sikhs? Question number 3. Free feeding house was established by dash. Free feeding house was established by dash. Question number 4. Casteless Dravidians was started by dash. Casteless Dravidian was started by dash. Question number 5. Dash and dash are led by social protest movements in Kerala. Dash and dash are led by social protest movements in Kerala. அன்பு குழந்தைகளுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு ஜியோகிராஃபியில் புதுசாக ஒரு டாபிக் போகிறோம். லெசனை ஃபுல்லாக கவனிங்க. அதே நேரத்தில் இன்றைக்கி நம்ம கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி நேற்று நடத்தின சாப்டரில் இருந்து 5 கொஸ்டின்ஸ் கேட்க போகிறேன். இதை நீங்கள் ஆன்சர்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸில் நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். 4 கொஸ்டின்ஸ் புக்கில் இருந்து இருக்கும், 5வது கொஸ்டின்ஸ் புக்கில் இருக்காது. நீங்கள் யோசிக்கணும், இல்லைன்னா கொஞ்சம் தேடணும். ஸோ கொஸ்டின் நம்பர் 1. அலிகார் மூமெண்ட், அலிகார் இயக்கத்தை துவங்கி வைத்தது யார்? அலிகார் இயக்கத்திற்கு அடித்தளமிட்டது யார்? கொஸ்டின் நம்பர் 2. சீக்கியர்களின் புனித நூல் பெயர் என்ன? சீக்கியர்களின் புனித நூலின் பெயர் என்ன? கொஸ்டின் நம்பர் 3. இலவச உணவு இல்லம் இவரால் துவங்கப்பட்டது, அது யார்? இலவச உணவு இல்லம் யாரால் துவங்கப்பட்டது? கொஸ்டின் நம்பர் 4. ஜாதியற்ற திராவிடர்கள், ஜாதி முறையற்ற திராவிடர்கள் என்பதனை துவக்கி வைத்தவர் யார்? ஜாதியற்ற திராவிடர்கள் என்பதனை துவக்கி வைத்தவர் யார்? லாஸ்ட் கொஸ்டின். டேஷ் மற்றும் டேஷ் இவர்களால் சமூக எதிர்ப்பு இயக்கம் கேரளாவில் நடத்தப்பட்டது. டேஷ் மற்றும் டேஷ் இவர்களால் சமூக எதிர்ப்பு இயக்கங்கள் கேரளாவில் நடத்தப்பட்டது, அது அவங்க யார்? Don't forget, dear students, end of the sessions you have a KUTTY story. Don't forget it. Listen the class. If you have any doubt means you can approach me through your comment also. Today the topic we are going to discuss is components of agriculture. Let me give you a short introduction about the topic we are going to discuss. Soil is one of the most important natural resources. The rich, deep and fertile soils support high density of population through agricultural prosperity. வளங்களில் மண் வளம் மிக மிக முக்கியமான வளமாக பார்க்கப்படுகின்றது. இந்திய நாட்டில் பரப்பளவு கொண்ட மற்ற நாடுகளை காட்டிலும் இந்தியாவில் வேறுபட்ட இயற்கை சூழல் அதிகமான எண்ணிக்கையான மண் வகைகளுக்கு ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வளமான மண் வகைகள் வேளாண்மையை ஊக்கப்படுத்துது. அந்த ஒரே ஒரு காரணத்தினால தான் அது அதிக மக்கள் தொகைக்கு ஆதரவாக உள்ளது. Soils. Soil is the uppermost layer of the land surface, usually composed of minerals, organic matters, living organisms, air and water. Grains in the soils are 3 categories, namely clay, silt and sand. Silt means மண் படிவ வகைகள். Soils are generally formed by the weathering of rocks under different conditions. Some soils are formed by the depositions of agents of denudations. Denudations means தேயுறுதல், கொஞ்சம் கொஞ்சமாக கரைதல். Soils can vary greatly from one region to the other. Soil types. The Indian Council of Agriculture Research ICAR, set up in 1953, divides the soils of India into following 8 major groups. மண் என்பது கனிமங்களோட கூட்டுப்பொருள். இதில் வந்து மக்கிய தாவரங்கள், விலங்கின பொருள், காற்று மற்றும் நீர், இது எல்லாமே இதுக்குள்ளே உள்ளடங்கி இருக்குது. இது புவியோட மேற்பரப்பில் காணப்படக்கூடிய ஒரு அடுக்காக பார்க்கப்படுகின்றது. மண் துகள்கள், களிமண், மணல் மற்றும் மண் படிவு இது எல்லாமே இதில் இருக்குது. இது 3 வகைகளாக இருக்குது.
பல்வேறு காலநிலையில் சூழ்நிலையில் இந்த பாறைகள் சிதைகின்றது, அதனால தான் மண் உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சில மண் வகைகள் வந்து தேயுறுதல் காரணிகளால் அரிக்கப்படுது, அதனால் படிய வைக்கப்பட்டு உருவாகுவது இந்த மண் பிரதேசம் அப்படின்னு சொல்கிறாங்க. First type of soil is alluvial soil. Its characteristics: Kadar, light colored, more siliceous. Bangar, the older alluvium composed of lime nodal and has clayey compositions. It is dark in color. Lime nodal means sunnambu. Clayey means kaliman. The alluvial soil formed by sediments deposition by streams. Streams means சிற்று ஓடைகள், சின்ன சின்ன ஓடைகள். And rivers when they slowly lose means ஆறுகள் வேகம் குறைகின்ற பொழுது. Next, the chemical properties are included in alluvial soil. It's all rich in potash, phosphoric acid, lime and carbon compounds but poor in nitrogen. The nature of alluvial soil is sandy, loam, silt, clay. Profile shows no marked differentiations. Distributions of alluvial soils are Ganga and Brahmaputra river valleys, plains of Uttar Pradesh, Uttaranchal, Punjab, Haryana, West Bengal and Bihar. Alluvial soil help to growing following crops: rice, wheat, sugarcane and oil seeds. So these all are characteristics and distribution and crops growing of alluvial soils. The second type of soil is black soil. The black soil formations derived from basalts of Deccan Trap. Black soil color, mostly its color is black due to presence of titanium and iron. The chemical properties of black soil, its mean consists of calcium and magnesium carbonates, high quantities of iron, aluminium, lime and magnesia, rich in potash, lime, aluminium, calcium and magnesium, poor in nitrogen, phosphoric acid and humus. The nature of black soil is sticky when wet. Sticky means சேறு, சகதியாக இருக்கின்றது. ஈரப்பதமாக இருக்கும் பொழுது இது சகதியாக காட்சியளிக்கும். Next, high degree of moisture retentivity. Retentivity means தக்க வைத்தல். Moisture means ஈரப்பதம். ஈரப்பதத்தை தக்க வைத்துக் கொள்ளும் தன்மை கொண்டது தான் இந்த black soil. The black soil located around the regions are Maharashtra and Malwa plateaus, Kathiawar Peninsula, Telangana and Rayalaseema regions of Andhra Pradesh and northern part of Karnataka. The following crops are growing highly in black soil region. First one, cotton, millets, tobacco and sugarcane, etc. The third type of soil is red soil. The red soil formation, decomposition of ancient crystalline rocks. Crystalline rock means படிகப்பாறை. படிவப்பாறை வேற, படிகப்பாறை வேற. Like granite and genesis and from rock type. இந்த டைப்லாம் இந்த டைப் பாறைகள் பார்த்தோம் அப்படின்னாக்க படிகப்பாறைகள், அதாவது பளபளப்பாக இருக்கக்கூடிய பாறைகள் தான் படிகப்பாறைகள். Chemical properties, rich in minerals such as iron and magnesium, deficient in nitrogen, humus, phosphoric acid and lime. The nature of red soil is light texture. Light texture means மென்துகள்கள். ஸோ இடையளவு பார்த்தோம் அப்படின்னாக்க கொஞ்சம் கம்மியாக இருக்கும். Porous friable, presence of limited soluble salts. Soluble means உப்பு கரைசல்கள். உப்பு கரைசல் இதில் அதிகமாக இருக்குது. Next, clay fraction of the red soils generally consist of kaolitic minerals. Kaolitic minerals, இந்த மினரல்ஸ் இதில் கலந்துருக்கு. The red soil located around the regions are eastern parts of Deccan Plateau, southern states of Kerala, Tamil Nadu, Karnataka and Chota Nagpur Plateau. Thus, following crops are helped to growing: wheat, rice, cotton, sugarcane. The fourth type of soil is laterite soils. Laterite soil means சரளைக்கல், சரளைகளை மண்ணாக கொண்ட வகை இது. Formation,
formed in the regions where alternate wet and hot dry conditions prevail. Prevail means நிலவுகின்றது, இந்த இடத்துல இது கிடைக்கும் அப்படின்னா prevail. It is formed by the process of leaching. Leaching means மண் சுவரல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்க you can see these images, that is the மண் சுவரல், அதான் leaching. Okay. At the chemical properties, composed mainly of hydrated oxides of iron and aluminium. So the chemical properties are composed in laterite soils. Next, the nature of laterite soil: more acidic on higher areas, poor in high level, cannot retain moisture, while plain they consist of heavy loam and clay. Loam and clay means களிமண் கலந்த, அதுதான், and easily retain moisture. So next, distribution of laterite soil. The region are Assam hill summits of Kerala and Karnataka, and eastern Ghats and region of Odisha. Coffee, rubber, cashew nuts and tapioca are growing well. Forest and mountain soils. Characteristics: different from region to region depending on climate. The formations are due to mechanical weathering caused by snow, rain, temperature variations. Chemical properties are deficient in potash, phosphorus and lime. The nature of forest and mountain soils are light, sandy, thin and found with the pieces of rock. Their character changes with the parent rock. Very rich in humus, slow decompositions make it acidity. Distributions of mountain soils are coniferous forest belt of Jammu and Kashmir, Himachal Pradesh, Uttarakhand and Sikkim, eastern and western Ghats. The crops growing well: coffee, tea, rice, maize, potato, barley, tropical fruits and various types of spices. The sixth type of soil is arid and desert soil. The formation of arid and desert soil due to prevalence of the dry climate, high temperature and accelerated evaporation. Accelerated means அதிகமாக ஆவியாகுதல், நீர் அதிகமாக ஆவியாகி போயிட்டே இருக்கும். Evaporate. The soil is dry. It also lacks humus content due to the absence of vegetative cover. The chemical properties contain high percentages of soluble salts, alkaline with varying degrees of calcium carbonate, and are poor in organic matter, rich enough in phosphate though poor in nitrogen. Nature: light in color, low humus, friable structure. Humus means friable அப்படின்னா இலை மக்கு புரதம். ஸ்ட்ரக்சர்னா ஒரு அமைப்பு. Low in moisture. Desert soils distribution around the regions Rajasthan, northern Gujarat and southern Punjab. The following crops are growing well: millets, barley, cotton, maize and pulses. If the irrigation support, the crops are growing well. Saline and alkaline soils. Formation: formed due to ill drainage which causes water logging. Drainage means வடிகால் அமைப்பு. Water logging means நீர் பிடிப்பு பகுதி. Injurious salts are transferred from subsurface to the topsoil by the capillary action. Capillary action means நுண்புழை நுழைவு. It causes the salinization of soils. Chemical properties are liberate sodium, magnesium and calcium salt and sulfurous acid. Nature: consists of undecomposed rock and mineral fragments which on weathering. Weathering means சிதைத்தல். This soil distribution around Andhra Pradesh and Karnataka, in the drier part of Bihar, Uttar Pradesh, Haryana, Punjab, Rajasthan and Maharashtra. Next, peaty and marshy soil. Peaty means களிமண். Marshy சதுப்பு நில மண். Formation: formed in humid regions from the organic matter. Humid,
ஈரப்பதம் மிக்க பகுதிகள். It is found in the areas of heavy rainfall and high humidity. PET soils are black, heavy and highly acidic. Chemical properties: deficient in potash and phosphate, contain considerable amount of soluble salts and 10 to 40% of organic matter and high proportion of vegetable matter. Nature also same. This soil distribution: Kottayam and Alappuzha districts of Kerala and coastal areas of Odisha and Tamil Nadu, Sundarbans of West Bengal in Bihar and Almora districts of Uttarakhand. These soils are helpful to growing of paddy and jute. படுகைகளை பற்றிய விளக்கம் பார்க்கலாம். வண்டல் மண் பார்த்தோன்னாக்க ஆற்று படுகைகளில் வெள்ளப்பெருக்கு சமவெளி, டெல்டா மற்றும் கடற்கரை சமவெளி இந்த மாதிரியான பகுதிகளில் ஆறுகளால் படிய வைக்கக்கூடியது தான் இந்த வண்டல் மண். இந்த மண் தான் வேளாண் உற்பத்திக்கு மிகவும் முக்கியமான பங்களிக்குது. இந்த வண்டல் மண்ணில் 2 வகை இருக்குது. ஒன்று காதர், மற்றொன்று பாங்கர். இந்த காதர்ன்றது புதிதாக படிய வைக்கப்பட்ட வெளி நிறத்துடன் கூடிய வண்டல் மண். ஆனால் இந்த பாங்கர்ன்ற மண் பார்த்தீங்கன்னாக்க களிமண் கூடிய வண்டல் மண். ஸோ வண்டல் மண் துகள்களின் அமைப்பை பொறுத்து மாறுபடுது. இது நெல், கோதுமை, கரும்பு, பருத்தி, எண்ணெய் வித்துக்கள் இதெல்லாம் பயிரிடுவதற்கு இந்த மண் ரொம்ப ஏற்ற மண். கங்கை, பிரம்மபுத்திரா தாழ்ந்த ஆற்று சமவெளி சணல் பயிரிட பயன்படுகின்றது. முக்கியமாக இது எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோன்னா சட்லஜ், கங்கை, யமுனா, கண்டக், காக்ரா மற்றும் பல ஆறுகளினால் கொண்டு வரப்படுவது வண்டல் மண். இரண்டாவதாக கரிசல் மண். இந்த கரிசல் மண் தீப்பாறைன்னு சொல்லுவாங்க. அது சிதைகிறனால இந்த மண் உருவாகுது. இந்த மண் எங்கெங்கே இருக்குனாக்க கோதாவரி, நர்மதா மற்றும் தப்தி இந்த ஆற்று பள்ளத்தாக்குகள் இது அதிகமாக காணப்படுகின்றது. இந்த மண் ஏறக்குறைய 6 மீட்டர் ஆழம் வரைக்கும் படிஞ்சிருக்கு. கருப்பு நிறத்தில் இருந்து பழுப்பு நிறம் வரைக்கும் இந்த மண்ணை நம்ம பார்க்கலாம். பொதுவாக இந்த மண்ணில் சுண்ணாம்பு, இரும்பு, பொட்டாசியம், அலுமினியம், கால்சியம் மற்றும் மேங்கனீசியம் கார்பனேட்டு இதெல்லாம் இது அதிகமாக இருக்குது. ஆனால் இதில் பாஸ்பரஸ், நைட்ரஜன் மற்றும் உயிரி பொருட்கள் இல்லாமல் இருக்குது. அதனால் இந்த மண் ஈரப்பதத்தை தன்னோட தேக்கி வைக்கும் சிறப்பு தன்மை கொண்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மண்ணில் புகையிலை, எண்ணெய் வித்துக்கள், குறிப்பாக கடுகு, சூரியகாந்தி பழங்கள் இதில் நல்லா விளைவதற்கு ஏற்ற மண்ணாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பருத்தி, நெல், கோதுமை, சோளம் போன்ற திணை வகைகளும் கரும்பு முதலிய பயிர் விளையவும் இதில் காரணமாக இருக்குது. மகாராஷ்டிரா, குஜராத், மத்திய பிரதேசம், ஆந்திர பிரதேசத்து ஒரு பகுதிகளில் கரிசல் மண்ணை பார்க்கலாம். அடுத்ததாக செம்மண், ரெட் சாயில். இது ரொம்ப பழங்கால படிவு பாறைகள் மற்றும் உருமாறிய பாறைகள் இது ரெண்டும் சிதை ஊறுறதுனால தான் இந்த மண் உருவாகுது. இதில் இரும்பு சத்து அதிகமாக காணப்படுறதுனால தான் இந்த மண் சிவப்பு கலரில் இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னாக்க இந்த மண்ணினுடைய தன்மை, நிறம் மாறுபடுகின்றது. பழுப்பு நிறம் முதல் மஞ்சள் நிறம் வரை காணப்படுகின்றது. இது எல்லாம் என்னன்னாக்கா அந்த மண்ணில் இருக்கக்கூடிய இரும்பு தாதின் அளவை பொறுத்து தான் இதில் இதனுடைய நிறம் அமைக்கப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த செம்மண்ணில் நுண்துளைகள் இருக்கிறதுனால இதில் ஈரப்பதை தக்க வச்சுக்க முடியாது. ஒன்று கீழே பூமிக்குள்ளே போயிடும், இல்லை ஆவியாகி மேலே போயிடும். இந்த மண்ணில் சுண்ணாம்பு சத்து, நைட்ரஜன், பாஸ்பரஸ் போன்றவை ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் இந்த மண்ணில் ஏற்ற உரவகைகளை ஒழுங்காக வச்சோம் அப்படின்னாக்க இந்த மண் வளமான மண்ணாக இருக்குது. இந்த மண்ணில் கோதுமை, நெல், பருத்தி, கரும்பு மற்றும் பருப்பு வகைகளில் இந்த மண் உபயோகரமாக இருக்குது. இந்த தாவரங்களை அதை நல்லபடியாக வளரும். தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான பகுதி கர்நாடகாவின் தென்பகுதி, கோவாவில் காணப்படுகின்றது. அடுத்ததாக நம்ம பார்க்குற மண் என்னன்னாக்கா சரளை மண். இந்த சரளை மண் வெப்பமண்டல பருவக்காற்று காலநிலை இதனால தான் இந்த மண் உருவாகுது. இது தீபகற்ப பீடபூமியில் பெருமளவு இந்த மண்ணை தான் நம்மளால் பார்க்க முடியும். இன்னொன்று என்னன்னாக்கா அதிக வெப்பமும் அதிக மழையும் மற்றும் வறண்ட காலநிலை கொண்ட பகுதிகளில் சரளை மண் உருவாகின்றது. ஸோ அடுத்து சரளை மண் நுண்துகள்களை கொண்டிருப்பதால் இதில் உள்ள சிலிக்கா வேதியியல் வினையால் நீக்கப்படுகின்றது. இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த மண் கடின அமைப்பை கொண்டதாகவும் இதில் இரும்பு ஆக்சைடு இருப்பதால் சிவப்பு நிறம் கொண்டதாகவும் காணப்படுகின்றன. ஸோ அப்போ செம்மண்லேயும் இரும்பு சத்து இருக்கிறனால சிவப்பு கலரில் இருக்குது, சரளை மண்லேயும் நம்மளால் இரும்பு சத்து இருக்கிறனால சிவப்பு மண்ணை பார்க்க முடியுது. இன்னொன்று இந்த மண்ணில் காப்பி, ரப்பர், முந்திரி மற்றும் மரவள்ளி முதலிய பயிர்கள் பயிரிடப்படுகின்றன. இம்மண் ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு, கர்நாடகா, கிழக்கு தொடர்ச்சி மலையின் உச்சிகள் மற்றும் ஒடிசா, கேரளா மற்றும் அஸ்ஸாமின் சில பகுதிகளில் காணப்படுகிறது. மலைமண். இந்த மண்ணை பார்த்தோன்னா மேற்கு தொடர்ச்சி மலை, இமாச்சல் மற்றும் சிவாலிக் மலைத்தொடர்களில் காணப்படுகின்றது. இந்த மண்ணில் இலைச்சத்தும் சாம்பல் சத்தும் அதிகமாக இருக்குது. இதில் தேயிலை, காப்பி மற்றும் ரப்பர் போன்றவை பயிரிடப்படுகின்றது. தேயிலை பயிரிடுவதில் அஸ்ஸாமும் மேற்கு வங்கம் முதன்மையான இடத்துல இருக்குது.
வறண்ட பாலைமண். வறண்ட பாலைவன மண் வடமேற்கு இந்திய பகுதிகளான ராஜஸ்தான், குஜராத் மற்றும் தென் பஞ்சாப் ஆகிய பகுதிகளில் காணப்படுகின்றன. இந்த மண் இயற்கையாகவே மணலாகவும் காரச்சத்தை பெற்றதாகவும் இருக்கிறது. நுண்துகள்களை கொண்டதாகவும் உள்ளது. இம்மண் வளமில்லாத மண்ணாக இருந்தாலும் நீர்ப்பாசன வசதியுடன் சில பகுதிகளில் வேளாண்மை செய்யப்படுகின்றது. கோதுமை, நெல், பார்லி, திராட்சை மற்றும் தர்பூசணி போன்றவை இந்த மண்ணில் விளைவிக்கப்படுவதற்கு ஏதுவானதாக இருக்கின்றன. வறண்ட பாலை மண். அன்பு குழந்தைகளுக்கு, டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸை நாம் இப்போ நம்ம மேப்பில் மார்க் பண்ண போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கவனிச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு நிறையா டவுட்டெல்லாம் வரும். பட் ஆனால் நமக்கு இந்த ஸ்டேட்ஸை மட்டும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களால் ஈஸியாக இந்த மேப் பிளேஸஸை மார்க் பண்ண முடியும். ஐ திங்க் இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் டு யூ. ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. மேப் நீங்கள் ஒன்று எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்ததும் நாம் டெசர்ட் சாயில் தான் மார்க் பண்ண போகிறோம். ராஜஸ்தான் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ ஆரவள்ளி ரேஞ்சுக்கு வெஸ்ட் சைடில் நீங்கள் ஃபுல்லாக மார்க் பண்ணலாம். அந்த இடத்துல நீங்கள் ஆரிட் சாயில் இல்லைன்னா டெசர்ட் சாயில். ஸோ இந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா இதுக்கு அடுத்து கீழே குஜராத், அதாவது ரான் ஆஃப் கட்ச் வரும். அந்த ரான் ஆஃப் கட்ச் கிட்டையும் நீங்கள் டெசர்ட் சாயில் மார்க் பண்ணலாம். அப்புறம் இந்த பக்கம் குஜராத்துக்கு ரைட் சைட் கீழே, ஸோ டையூ டாமுக்கு கொஞ்சம் சென்ட்ரல் பிளேஸில் இருக்குது, நீங்கள் அங்கேயும் இது மார்க் பண்ணலாம். அடுத்து அலுவியல் சாயில். இந்த அலுவியல் சாயில் ரீஜன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த கங்கா பிளைன், கங்கா ரிவர் வர இடத்த ஃபுல்லாத்தையும் நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அலுவியல் சாயில் ரீஜன் அது. இந்த பக்கம் நமக்கு கொல்கட்டா, வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணலாம். இது போக ஈஸ்ட் கோஸ்டல் பிளைன், கிழக்கு கடற்கரை பகுதி, இந்த கார்னர் ஃபுல்லாக நீங்கள் மார்க் பண்ணலாம். ஏன்னாக்கா இந்த எல்லா இடத்துலையும் இந்த ரிவர்ஸ் என்ன ஆகுது, இங்கே பே ஆஃப் பெங்காலில் சேருது. ஸோ இதை ஃபுல்லாக நீங்கள் மார்க் பண்ணலாம். அடுத்து பிளாக் சாயில். இந்த பிளாக் சாயில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, அப்புறம் ராஜஸ்தான் இருக்கு பாருங்கள், ஈஸ்டர்ன் ராஜஸ்தான், அதாவது ஆரவல்லிக்கு ரைட் சைடில் இந்த ரீஜன்ஸில் ஃபுல்லாக நீங்கள் பிளாக் சாயிலை ஈஸியாக மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு ஒரு மேஜர் போர்ஷன். நீங்கள் இது ஃபுல்லாக மார்க் பண்ண அவசியமே கிடையாது. இதில் ஏதாச்சும் ஒரு போர்ஷன் மட்டும் நீங்கள் எக்ஸாமுக்கு மார்க் பண்ணிக்கலாம். அப்படி மார்க் பண்ணி ஈஸியாக ஒரு மார்க் வாங்கிட்டு போயிடலாம். அது போக இந்த குஜராத்தில் சென்ட்ரு இது இருக்குது பாருங்கள், டையூக்கு பக்கத்தில். ஸோ அந்த ரீஜன் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். அதாவது இது கல்ஃப் ஆஃப் கட்சுக்கும் கல்ஃப் ஆஃப் காம்பேக்கும் நடுவில். அடுத்து மவுண்டெயின் சாயில் தனியாக இருக்குது பாருங்கள், இந்தியாவுடைய மண்டை, அதாவது இமயமலை வரக்கூடிய இடம் ஃபுல்லாகவே மவுண்டெயின் சாயிலும் அங்கே தான் வரும், மவுண்டெயின் ஃபாரஸ்ட்டும் அங்கே தான் வரும். ஸோ அது நீங்கள் ஈஸியாக மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து லேட்ரைட் சாயில், அதாவது சரளை மண். நம்ம சரளை மண் எங்கே வரும் அப்படின்னாக்கா வெஸ்டர்ன் காட்ஸுக்கு ஒட்டி, அதாவது கேரளாவுக்கு மேலே. அப்புறம் அந்த பக்கம் பாம்பேலேருந்து நீங்கள் ஈஸியாக மார்க் பண்ணலாம். ஒரு சின்னதாக ஒரு லைன் மட்டும் நீங்கள் போட்டு காட்டிங்க அப்படின்னாக்கா இந்த ரீஜன் மட்டும் போதும். இது மட்டும் நீங்கள் மார்க் பண்ணாலே போதும், உங்களுக்கு மார்க் ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா, கேரளாவில் கொஞ்சம் வரைக்கும் என்ன வரும், இந்த ரீஜன் வரும், சென்ட்ரல் போர்ஷன். அடுத்து ரெட் சாயில். இதுக்கு எல்லோ சாயில் இன்னொரு பேர் இருக்குது. ஏன் அப்படின்னா அதனுடைய கலர் வேறு இடத்துல டிஃபராக கலர் காட்டும். ஸோ பட் முக்கியமான பேர் இதுக்கு ரெட் சாயில் தான். ஸோ இது போக மிச்சர் ரீஜன் ஃபுல்லாகவே ரெட் சாயில் தான். யூ கேன் ஈஸிலி மார்க் திஸ் ஆல் த ரீஜன்ஸ், எஸ்பெஷலி த தமிழ்நாடு. யூ கேன் மார்க் தமிழ்நாடு அண்ட் அஸ்ஸாம் ரீஜியன்ஸ். அது அடுத்து இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னாக்கா சத்தீஸ்கர், ஒடிசா. தீஸ் ரீஜன்ஸ் ஆல் யூ கேன் ஈஸிலி மார்க். கைஸ், இன்றைக்கி நம்ம குட்டி ஸ்டோரியில் நாம் பார்க்க போகிறது சொஃபக்ளீஸ் அப்படின்றவர் தான். யார் இந்த சொஃபக்ளீஸ்? சொஃபக்ளீஸ் அப்படின்றவர் ஏதென்ஸ் நாட்டை சேர்ந்தவர். இவர் கிரேக்க காலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு நாடக கலைஞர். இவரை பற்றி சொல்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னாக்க, அந்த காலகட்டத்தில் நாடக கலைகளில் மிக கைத்தேர்ந்த நாடகங்களை வழங்கி உலகிற்கு கொடுத்தவர் தான் இந்த சொஃபக்ளீஸ். அதாவது ஏதென்ஸில் இவர் இயற்றிய நாடகம் முதலாக அரங்கேறிய பொழுதே முதல் பரிசை தட்டி சென்றது. அதுதான் முக்கியமானது. என்ன துரதிருஷ்டவசம் அப்படின்னா, இவர் இயற்றிய நாடகங்கள் மொத்தம் 1234. ஆனால் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அளவு மிகவும் சொற்பமானது. வெறும் 7 மட்டும் தான் கிடச்சிருக்கு. இவர் சாகிறதுக்கு 8 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் நாடகம் எழுதித்தான் இருந்திருக்கிறாரு. இவர் எப்போ இறந்தாரு கேட்டீங்க, 90 வயசில் இறந்துருக்கிறாரு. இவர் இறந்த முறை தான் கொஞ்சம் நமக்கு நகைச்சுவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். என்ன அப்படின்னா, ஒரு பெரிய பார்ட்டி போயிருக்காரு. பார்ட்டியில் ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. அந்த காலகட்டத்தில் ஒயின் குடிக்கிறது ஒரு மிகப்பெரிய சிறப்பு, அதாவது கௌரவமானதாக கருதப்பட்டு இருக்கின்றன. ஒயின் குடிச்சிட்டு கிரேப்ஸ் சாப்பிடுவாங்க. ஸோ இந்த கிரேப்பை என்ன பண்ணியிருக்காருனாக்க
அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் கொஞ்சம் ஃபன் பண்ணி காட்டலாம் அப்படின்னு சொல்லி திராட்சையை ஒவ்வொன்றா பிடுங்கி எடுத்து மேலே தூக்கி போட்டு வாயில் கேட்ச் பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருந்திருக்கிறாரு. அதில் ஒரு திராட்சை டைரெக்டாக அவருடைய நாசி, அதாவது தொண்டைக்குழியில் போய் அடைச்சிருச்சு. அடைத்த உடனே சிறிது நேரத்தில் மூச்சு திணறி அதே டேபிளில் சரிந்து விழுந்து இறந்திருப்பார் இந்த சொஃபோக்ளீஸ். ஸோ மிகப்பெரிய ஒரு நாடக கலைஞர், இவரும் ஒரு மிக சிறந்த ஒரு அறிவாளி தான். பட் ஆனால் அவர் செய்கிற சின்ன தவறு, அதனால் அவர் என்ன ஆகிப்போச்சு, அவர் உயிரையே இழக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஆகிப்போச்சு. அதனால தான் நம்ம வீட்டில் நம்ம குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயங்கள், நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து வாயில் தான் சாப்பிடணுமே ஒழிய தூக்கி போட்டு சாப்பிடக்கூடாது. டைரெக்டாக ஒவ்வொரு சுண்டலாக எடுத்து, சுண்டலோ இல்லை வேறு ஏதோ ஒன்றும் நம்ம எடுத்து என்ன பண்ணுவோம், டைரெக்டாக தூக்கி போட்டு சாப்பிட்டு பழகுவோம். அப்படி ஒரு பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா குழந்தைகள் தயவு செஞ்சு கைவிட்டுருங்க. இன்னொன்று, மேலே தூக்கி போட்டு வாயில் அதை கேட்ச் பிடிக்கிற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு விட்டுருங்க. Okay guys, let's recall from the beginning by your own. Don't skip it. If you recall continuously, it will help you to remember easily all the answers. Okay, thank you guys. Our lesson came to an end. I will meet you on following videos. Give your valuable feedback. Share these videos to your friends. If you need further video from history, subscribe to KURTY VARALAU. Thank you guys. Love you all. Bye bye from Srinivasan.